இந்த நாளில பொதுவான சபை கூடுகையில கனி கொடுக்கிற சீசன், ஃப்ரூட் பேரிங் டிசைபிள் என்கிற தலைப்பில் நம்ம சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். எல்லாரும் சொல்லாமா? கனி கொடுக்கிற சீடன். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஒருத்தர் வாசிப்போம், நம்ம எல்லாரும் பின்னால சொல்லலாம். முக்கியமான வசனம் ஜோனா மனப்பாடமா சொன்னாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பற்றி சொல்லும்போது இவ்வாறு சொல்றார், வாசிக்குமா? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் ஒருத்தர் சீசரா இருக்கணும்னா என்ன சொல்றாரு? நிறைய கனி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஏதாவது பழங்கள் பேர் சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு ஞாபகம் வர பழங்கள் பேரு. ஆப்பிள், ஒன்னு சொல்லுங்கம்மா. மீதியா ஆப்பிள், திராட்சை, தர்பூசணி, ஜாக் ஃப்ரூட். இது தமிழ்ல ஜாக் ஃப்ரூட்டுக்கு பலாப்பழம். வெளிநாட்டுக்காரங்களுக்கு பலாப்பழத்தை சொன்னாவே புரிய மாட்டேங்குது. நான் ஒவ்வொரு வாட்டி பொம்மை காட்ட வேண்டியதா இருக்குது. ஆமா, தக்காளி பழமா ஒருத்தர் சொல்றாங்க. கிவி பழம், தக்காளி கூட பழம் தான், யாரு இல்லைன்னு சொன்னது. ஆப்பிள் சொல்லிட்டாங்க. வேற ஆரஞ்சு, வாட்டர் ஆப்பிளா, வாழைப்பழம். ஆமா, ஓகே, சரி. மாம்பழம், வேற கஸ்டர்ட் ஆப்பிள், செரி பழம், செரி பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, குவாவா, கொய்யாப்பழம், நாகப்பழம். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பேரு? ஜாவாவா? தெரியல. நாகப்பழம். என்னம்மா நீங்களாம் சொன்னீங்களா? இங்க பாருங்க, ஜேபி அம்மா அழகா சொல்லிக்கிறாங்க. முந்திரி பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? நான் கன்னியாகுமரி போனப்ப முந்திரி பழம் தான் சாப்பிட்டேன். நான் அந்த காலத்துல ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டேன். நாக்கெல்லாம் வர வர இருக்கும். வேற சொல்லாத பழம் சொல்லுப்பா. அன்னாச்சி பழம். யாரும் சொல்ல மாட்டேங்கிறேன், சாப்பிட்டா வரும். அன்னாச்சி பழம். துணை சொல்லுங்க பழம். பப்பாளி பழம், முலாம் பழம், கிருணி பழம், டிராகன் ஃப்ரூட். கவனிங்க, எந்தெந்த சீசன்ல என்ன பழம் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. டைம் முடிஞ்சிச்சு சொல்றதுக்கு, ரைட்டா? சோறு நிறைய திங்கிறதுக்கு பதிலா பழம் வாங்கி சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க. கவனிங்க, இயேசு சொல்லுகிறார், நீங்க எவ்வளவு அதிகமா கனி கொடுக்கிறீங்களோ அவ்வளவு சிறந்த சீடர்களாக இருக்கிறீர்கள், அவ்வளவு நல்ல சீடர்களாக இருக்கிறீர்கள் சொல்றாரு. இன்னும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மச் ஃப்ரூட் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தால் எனக்கு சீசர்கள். முடிஞ்சவங்க இப்படி கையை விரிச்சு காட்டுங்க. ஆமா, நிறைய கனி கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம ஒரு 20-25 கனி பேர் சொன்னோம். நம்ம எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிறைய பழம் எடுத்துட்டு வர சொல்லல, நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வர சொல்லுகிறார். அதுக்கு அவரே உதவி பண்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு? நீங்கள் எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்றீங்களோ, எவ்வளவு பேர் ஆத்துமாதாயம் செய்றீங்களோ அவ்வளவு எனக்கு சீடர்களாக இருக்கிறீர்கள். எவ்வளவு கம்மியா சுவிசேஷம் சொல்றீங்களோ அவ்வளவு கம்மி சீசரா தான் இருக்கிறோம், அவ்வளவு சாதாரண சீசரா தான் இருக்கிறோம். எவ்வளவு அதிகமா சுவிசேஷம் சொல்றோமோ அவ்வளவு தீவிரமான சீசரா இருக்கிறோம், அவ்வளவு வளர்ந்த சீசரா இருக்கிறோம், அவ்வளவு சிறப்பான சீசரா இருக்கிறோம். இங்க சொல்றது எவ்வளவு சொல்றீங்கன்றது கூட முக்கியம் இல்ல, அது மாத்திரம் இல்ல, எவ்வளவு ரிசல்ட், எத்தனை பேர் உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க ஒருவேளை சொல்லலாம், ரட்சிக்கிறது ஆண்டவர் தாங்க, நான் சொல்லதான் முடியும். ரைட்டு, சொல்லிக்கிட்டே இருங்க, உங்கள் மூலம் அவங்க ரட்சிக்கப்பட்டு வருவார்கள். நம்ம எத்தனை கனி கொடுத்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். முதல்ல யோவான் 15:7 என்ன படிச்சோம்னா, என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால், இப்ப முதல்ல சொன்னார் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க கேட்கறது கிடைக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் கனி கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்கறது கிடைக்கும். முதல்ல நம்ம வாழணும், வார்த்தையின்படி வாழணும், அப்ப நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும்.
தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய ஆசைகள் நிறைவேறும், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும், நம்ம கேட்கறது ஆண்டவர் கொடுப்பார். ரெண்டாவது, போய் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆத்தும ஆதாயம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சீஷர்களை உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார், அற்புதங்களை செய்வார், உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வரும், நீங்க நினைக்கிறது நடக்கும், நீங்க சொல்றது பலிக்கும், உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறும். சீக்கிரட் எங்க இருக்கு? வசனத்தின்படி வாழ்வதிலும் வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களை சீடர்களாக உருவாக்குவதிலும் இருக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கவனிங்க, யார் சீசன் போகணும், புறப்பட்டு போகணும். யார் சீசன் சுவிசேஷம் சொல்லணும், அவன் தான் சீசன். யார் சீசன் சீசர்ல உருவாக்கணும், கனி கொடுக்கணும். யார் சீசன் நிறைய சீசர்ல உருவாக்கணும், நிறைய கனி கொடுக்கணும். யார் சீசன் நிலைத்திருக்கிற சீசர்ல உருவாக்கணும். அப்படின்னா அந்த சீசர்ல ஃபாலோ பண்ணி அவங்க பின்வாங்கி போகாம, விலகி போகாம, வழி விலகி போகாம, சோர்ந்து போகாம, அவங்க இன்னும் வளரும்படி, அவங்க ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும்படி நம்ம கூட இருந்து உதவி செய்யணும். அப்படி செஞ்சாதான் உண்மையான சீஷர்கள். சோ தலைப்புக்கு தான் நான் விளக்க சொன்னேன், முழு செய்தி பேசுறது நேரம் இல்ல. நான் 5 காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். முதலாவதாக, நாம் அழைக்கப்பட்டவர்கள். we are called. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவர்கள். வரவழைத்தார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 பார்க்கிறோம். முதலாவதாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என் பின்னே வாருங்கள். மத்தேயு 4:19. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் மூலமா சுவிசேஷ சத்தியத்தை சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும்படி, என்ன சொல்ற, நீ என் கூட வரையா இல்லையா, என் பின்னால வரையா இல்லையா, என் பிள்ளையா இருக்கிறியா இல்லையா, என்னை பின்பற்றியா இல்லையா, எனக்கு சேவை செய்யா இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அழைச்சாரா இல்லையா? அழைச்சது ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு என்னை அழைத்திருக்கிறார், நான் இயேசுவால் அழைக்கப்பட்டவன். முதலாவது, we are called by Jesus. இரண்டாவது, we are instructed or taught by Jesus. நாம் இயேசுவால் போதிக்கப்பட்டவர்கள். ஆவலே சொல்லணும்னா, இயேசுவால் அறிவுறுத்தப்பட்டவர்கள். அவர் நமக்கு அறிவுரைகள் சொல்லியிருக்கிறார் இல்லையா? மத்தேயு 28 பிரதான கட்டளையில, நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ கை கொண்டு உபதேசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார். மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல கை கொண்டு போதிக்கிறவர்கள் பெரியவர்கள். அப்ப போதிக்கிறதுக்கு முன்னால கை கொள்ள வேண்டும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:29 சொன்னார், கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் கடைபிடிங்கள் கூட பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4:9. அப்ப ஆண்டவர் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கூட பிரகாஷ் பேசின வசனம் யோவான் 8:31, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீடர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் உபதேசம் பண்ணியிருக்கிறார். ஜூனியர் நல்ல வசனம் சொன்னார். அவர் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். மத்தேயு 5:1. அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதாவது, உபதேசம் பண்ணி சொல்றார். அப்ப இயேசு மலை மேல உட்கார்ந்து 3 நாள் உபதேசம் பண்ணிருக்கிறார். அப்ப உபதேசம் பண்ணிருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 24, 25, 26 என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் புத்தி உள்ளவன். அவன் தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல ஆழமா குழி தோண்டி நல்ல கற்பாறை வந்த பிறகு பாறை மேல வீடு கட்டினவனுக்கு சமம். அவனுடைய வாழ்க்கை அசைக்கப்படாதுங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பேரு போதகர், நல்ல போதகரேன்னு கூப்பிட்டாங்க. அவர் எப்பவுமே போதித்துக் கொண்டிருந்தார். கவனிங்க, புதுசா பாக்குறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணார், ஏற்கனவே பிரசங்கத்தை கேட்டு விசுவாசவர்களுக்கு தொடர்ந்து போதகம் பண்ணினார், அதுல புரியாம இருந்தவங்களுக்கு விளக்கம் சொன்னார், ஆழமான அறிவுரைகள் சொன்னார், ஆராய்ச்சி விவரங்கள் சொன்னார், ஆலோசனைகள் சொன்னார். அவர் போதிக்கிறவராக இருந்தார் இல்லையா? அப்ப நமக்கும் போதிக்கிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவது நாம் போதிக்கப்பட்டவர்கள். we are called by Jesus, we are taught by Jesus, we are instructed by Jesus. ஆண்டவர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். வசனம் தான் ரொம்ப முக்கியம், உபதேசம் தான் ரொம்ப முக்கியம். சோ மூன்றாவது, ஆண்டவர் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார்.
we are empowered by Jesus. நாம் அதிகாரப்படுத்தப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன், நான் அறிவுறுத்தப்பட்டவன், நான் போதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் அதிகாரம் கொடுக்கப்பட்டவன். லூக்கா 10:18. நீங்க சொல்லுங்க, எல்லாரும் பின்னால சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க, இது முக்கியமான வசனம். அவர்களை அவர் நோக்கி எல்லாரும் சொல்லுங்க. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இப்ப எல்லாரும் விசுவாசம் அறிக்கை பண்ணலாமா? சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு என்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு தீமையின் மேல் அதிகாரம் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு இருளின் மேல் அதிகாரம் இருக்கிறது. எனக்கு வியாதியின் மேல் அதிகாரம் இருக்கிறது. சொல்லுங்க, என்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நானும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நீ நானும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. லூக்கா 10 மத்தேயு 10 பார்க்கும்போது 12 சீசர்களை தேர்ந்தெடுத்து இதை சொன்னார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது 12 சீசருக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க. இல்ல, அதுக்கு பிறகு அவர் 70 பேரை ஏற்படுத்தி 2 பேரை அனுப்பினார். அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்த பிறகு நூற்றுக்கணக்கான பேரோட அவர் ஐக்கியமா இருந்தார். கூட்டி அவர்களோடு போதகம் பண்ணி உபதேசம் பண்ணி சொல்லிக் கொடுத்தார். 120 பேர் மேல் வீட்டார்களை கூடியிருந்து ஜெபம் பண்ணி காத்திருந்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய சீடர்கள். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஒரே நேரத்தில் 500 பேருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அகால பிறவியான எனக்கும் கடைசியில காட்சி கொடுத்தார்னு சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் என்னுடைய கணக்குப்படி, என்னுடைய நம்பிக்கையின்படி 500 சீசர்களுக்கு மேல உருவாக்கி இருக்கார். அதனால தான் 500 பேருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அதுல 120 பேர் கன்ஃபார்மா மேல் வீட்டார்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. ஒருவேளை கம்மியா சொன்னா கூட 120 சீசர்களை உருவாக்கி இருக்காரு. அந்த 120 சீசர்கள் தன்னை பெற்ற தாயும் அவர் ஆண்டவருக்கு சீசிதான். அவங்களும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க பரிசுத்தாவி பெறுவதற்காக. ஏன்னா ஆண்டவர் ஊழியம் செய்ய சொன்னாரு. அந்த ஊழியம் செய்ய சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க போகாதீங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ற வரைக்கும் போகாதீங்கன்னு சொன்னார். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிறகு புறப்பட்டு போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னார். கவனிங்க, ஆண்டவர் சொன்ன அதிகாரம் எப்பொழுது நமக்குள்ள வேலை செய்கிறது என்றால், பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது வேலை செய்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவிலே நீங்கள் வாழும் பொழுது, பரிசுத்தாவினாலே வழிநடத்தப்படும் பொழுது நீங்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கிறீர்கள். இப்ப யாருக்கு அதிகாரம்? பாஸ்டர்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்ல, 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்ல. யாருக்கு அதிகாரம்? 70 சீசர்களுக்கு மாத்திரம் அதிகாரம் இல்ல. யாருக்கு அதிகாரம்? 120 சீசர்களுக்கு மாத்திரம் அதிகாரம் இல்ல, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கு அதிகாரம். அல்லேலூயா. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒவ்வொருவருக்கு அதிகாரம். அல்லேலூயா. இயேசுவின் சீஷர்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகாரம். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும், மற்றவங்க எல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது அப்படிலாம் இல்ல. 4வதாக நாம் அனுப்பப்பட்டவர்கள். நாம் அனுப்பப்பட்டவர்கள். சரிங்களா? யோவான் 17:18 ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மார்க் 16:15 உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், உலகமெங்கும் போங்க ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் எனக்கு இருக்கு, ஆகையால் நான் சொல்றேன் நீங்க புறப்பட்டு போங்க, நம்மளை அனுப்பி இருக்கிறார் இல்லையா? அதே போல ஆண்டவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 பரிசுத்தாவி உள்ளத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து நீ என்ன பண்ணும்? புறப்பட்டு போகணும். எருசலேமுக்கு போகணும், யூதேயாவுக்கு போகணும், சமாரியாவுக்கு போகணும், உலகமெங்கும் போகணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 8:1-4 வரைக்கும் பார்க்கும்பொழுது 6 திருச்சபையில உபத்திரம் வந்தது. அவங்க தங்கிட்டாங்க. போகிறத பெருசா நினைக்காம அப்படியே சபை கொண்டாட்டத்தில் இருந்துட்டாங்க. ஆண்டவர் உபத்திரத்தை அனுமதித்து அவர்களை சிதறி போக பண்ணினார். சிதறி திரிந்தவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும்
சபையானது கூடுவதாக மாத்திரம் அல்ல, ஆத்துமாக்களை தேடுவதாகவும் இருந்தது என்பதை நமக்கு கற்றுத் தருகிறது. சபையானது ஆராதிக்கிறதாக மாத்திரம் அல்ல, ஆண்டவரை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாக இருந்தது என்கிறது ஆதி அப்போஸ்தலர் சபை வரலாறு நமக்கு கற்றுத் தருகிறது. நம்ம ஊருக்கு எத்தனையோ ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை போகணும்னு சொல்லி என்னை வழிநடத்தி இங்கே தங்கி ஊழியம் பண்ண அனுப்பினார். நான் கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு 200 கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாருமே போகணும், எல்லாருமே போகணும். இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 1 பேதுரு 2:9 தான். நம்மளை யாரா மாற்றிருக்கிறார்? ஆண்டவர் ஆசாரியர்களாக மாற்றிருக்கிறார். அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் ஆசாரியர். சொல்லுங்க, ஆசாரியர் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டின்படி ஊழியக்காரன் அர்த்தம். சொல்லுங்க, நான் ஊழியக்காரர், நான் ஊழியக்காரி. அப்படின்னா உடனே நீங்க எல்லாம் பாஸ்டர் நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் பாஸ்டர் இல்ல. பாஸ்டர் அழைப்பு உள்ளவங்க தான் பாஸ்டர். 5 விதமான தலைமைத்துவ வழிநடத்துகிற, கற்றுக் கொடுக்கிற, உருவாக்குகிற ஊழியம் இருக்கிறது. அப்போஸ்தலர் ஊழியம் இருக்குது, தீர்க்கதரிசி ஊழியம் இருக்குது, சுவிசேஷகர் ஊழியம் இருக்குது, மேய்ப்பர் ஊழியம் இருக்குது, போதிக்கிறவர் ஊழியம் இருக்குது. இந்த 5 விதமான தலைமைத்துவ ஊழியம் எல்லாருக்கும் இல்ல. அதுல ஒரு சிலர் தான் ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பு உங்களுக்கு இருந்தா நீங்க அந்த வரத்தோடு அந்த அழைப்போட நீங்க செய்யலாம். அந்த அழைப்பு ஊழியர்களுக்கு ஊழியரா இருக்கிற அழைப்பு, சீடர்களுக்கு தலைவர்களா இருக்கிற அழைப்பு, ஊழியம் எப்படி செய்வது என்று செய்து கற்றுக் கொடுக்கிற அழைப்பு, உருவாக்குகிற அழைப்பு. அதை தவிர மற்றபடி எல்லாருமே தலைவர்களா இருப்பதை தவிர, மற்றவர்களுக்கு தலைவராக இருந்து புத்தி சொல்லி கண்டிப்பு சொல்லி வழிநடத்துகிறதை தவிர, மற்றவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தி நிர்வாகம் செலுத்தி போதிக்கிறதை தவிர எல்லா ஊழியத்தையும் நம்ம செய்யலாம். ஆமென். ஆமா, அன்பு ஆலோசனை சொல்லலாம், ஆவினால ஏவப்பட்ட ஆலோசனை சொல்லலாம், அன்பு நிமித்தம் ஆவியானவருடைய ஏவுதல் நிமித்தம் புத்தியும் சொல்லலாம், கண்டிப்பையும் நியாயமான முறையில வெளிப்படுத்தலாம். தலைவராக இருந்து பேசுறது வேற, சீசரா இருந்து பேசுறது வேற. ஆவியினால் வழிநடத்தப்படும் பொழுது, ஆவியானவர் பயன்படுத்தும் பொழுது எல்லா ஊழியத்தையும் செய்யலாம். 5 விதமான ஊழியர்கள் செய்யக்கூடிய ஹீலிங் நீங்களும் செய்யலாம். 5 விதமான ஊழியர்கள் உருவாக்குற மாதிரி சீசர்களை நீங்களும் உருவாக்கலாம். தலைவர்கள், பாஸ்டர்கள், மூப்பர்கள் ஆத்துமாக்களுக்கு ஆலோசனை சொல்லி கற்றுக் கொடுத்து ஜெபம் பண்ணி வழிநடத்தி பலப்படுத்துற மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஏனென்றால் நீங்களும் ஆசாரியர்கள் தான். 5 விதமான ஊழியர்களும் ஆசாரியர்கள் தான். எல்லாருமே ஆசாரியர்கள் தான். 5 விதமான ஊழியர்கள் பிரதான ஆசாரியர்கள் கிடையாது. இயேசு ஒருவரே பிரதான ஆசாரியர். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. அதுதான் பெர்க்மான்ஸ் ரொம்ப அழகா பாடினார். என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி அப்படின்னு அழகா பாடினார். மகனாக்கினீர், மகளாக்கினீர், ஆசாரியராக்கினீர். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 படிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, இருங்க மறுபடியும் வசனம் சொல்லுங்க, எல்லாரும் வசனம் சொல்லுங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. நம்மளை யாரா மாத்தி இருக்கிறாரு? அங்க பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 2:9 ராஜரீக ஆசாரிய கூட்டம்ங்கிறார். இங்க யோவான் சொல்றாரு ராஜாவாவும் மாத்திருக்கிறாரு, ஆசாரியராவும் மாத்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு ராஜான்னு சொல்றது சந்தோஷமா இருக்குது. நம்மளாம் ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ராஜா மாதிரி திங்க் பண்ணணும், ராஜா மாதிரி செழிப்பா இருக்கணும்னு அதை தப்பா எடுத்துக்கிறாங்க. செழிப்புக்கு ராஜான்னா ஆவிக்குரிய அதிகாரம் பெற்றவர்கள், கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிறவர்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இப்பொழுதே உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். We are seated with Christ in the heavenly places right now. இயேசுவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சபையா இருக்கிற சீஷர் கூட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் இயேசுவோடு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்ம அதிகாரிகள். ஒரு விஓ இருக்கிற மாதிரி, ஒரு தாசில்தார், ஒரு கலெக்டர், ஒரு எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், பிரதம மந்திரி இருக்கிற மாதிரி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆர்ஓவோ டிஆர்ஓவோ இல்ல ஒரு ரெவன்யூ ஆபீசரை ஒரு பிசாச போனா போவாது. ஆனா ஒரு சீசன் ஒரு பிசாச பார்த்து போனா அது போய் ஆகணும். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பேய் பிசாசுகள் மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரானால்
ஆண்டவர் உணர்த்துவாரானால், ஆண்டவருடைய நோக்கமும் திட்டம் இருக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் இயற்கையின் மேலே அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னா நீங்களும் நானும் காத்த நிறுத்தலாம், மழையை வர வைக்கலாம். ஆண்டவர் சொன்னா, நான் சொல்றது நல்லா கவனிக்கணும், நான் எவ்வளவு கவனமா சொல்றேன். நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய ஒரு பிளான் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு, ஒரு வெளிப்படுத்துறாரு, உணர்த்துறாருன்னா நீங்க சொன்ன மழை பெய்யும், மழை பெய்யாம கூட போகும். நீங்க சொன்ன காற்று நிற்கும், காற்று வீசும். நீங்க சொன்ன கால சூழ்நிலையே மாறும். உலகத்தில் மாற்றங்களை கொண்டு வருகிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுவதல்ல, தேவ நோக்கத்தின்படி தேவ சித்தத்தின்படி செயல்படுவது. நான் இயற்கையின் மேல் அதிகாரம் சொல்லும் போது ஆண்டவருடைய சித்தத்தின்படின்னு சொல்றேன். பிசாசின் மேல் அதிகாரம் ஏற்கனவே ஆண்டவர் சித்தம் இருக்குது. பிசாசு மேல் அதிகாரம் 24 மணி நேரம் நமக்கு இருக்குது. ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, நம்மளே ஆசாரியர்கள் தான். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். we are called by Jesus. ஆண்டவர் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். we are taught by Jesus or trained by Jesus. நாம் ஆண்டவரால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். we are empowered by Jesus, authorized by Jesus. நாம் ஆண்டவரால் இயேசுவால் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். we are sent by Jesus. நாம் இயேசுவால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசுவினுடைய ராஜாக்களாக இருக்கிறோம், இயேசுவினுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம், இயேசுவினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறோம், பிரதிநிதிகளாக இருக்கிறோம், தூதுவர்களாக இருக்கிறோம். we are Jesus ambassadors, representatives, administrators. we are Jesus kings, we are Jesus priests. நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆசாரியர்களா இருக்கணும்னா ஆசாரிய ஊழியம் செய்யணும், கனி கொடுக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், மற்றவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஊழியம் பண்ணணும், மற்றவங்களை ஆண்டவருக்குள்ள வளர்க்கணும். சோ 5வதாக நான் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஆசீர்வதிக்கும்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். we are blessed by Jesus. இயேசுவால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடைசி நாள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிதாவினுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கள், ராஜ்யத்துக்குள் பிரவேசிங்கள் சொல்றார். ஒரு வசனத்தை நம்ம படிச்சு முடிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம், நான் நினைக்கிறேன் 9வது வசனம், அதுல இருந்து படிப்போம். ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், அருட்பணி செய்யும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அறிவிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, அறிவிக்கும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அருட்பணி செய்யும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். சவுண்ட் குறைஞ்சிச்சா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணுமா? ஆமா. அறிவிக்கும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அருட்பணி செய்யும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இதுல இந்த வசனம் ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிரிகள் 10 அந்த வசனம் பாருங்க. 12 9க்கு மேல கவனிங்க. இத முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க. பைபிள் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். போய் ஊழியம் பண்ணா, சுவிசேஷம் சொன்னா, ஜெபம் பண்ணா துன்பப்படுத்துவாங்க தான். நீங்க தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்கள். நல்லா கவனிங்க. நீங்க எல்லாரும் ஊழியம் பண்றீங்க, எனக்கு சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா உபசரிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா உதாரணத்துவமா கொடுக்குறீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க உதாரணமா வாழணும், அதுதான் நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறேன். கவனிங்க, ஊழியம் செய்யணும்னா நம்முடைய குணங்கள் சரியாக இருக்க வேண்டும், நம்முடைய நடவடிக்கைகள் சரியா இருக்க வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் சரியா இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவு அதிகமா இயேசுவை போல மாறுறோமோ அவ்வளவு அதிகமா இயேசுவை போல ஊழியம் செய்ய முடியும். இயேசுவுக்கு ஊழியம் செய்யறோம், இயேசுவை போல ஊழியம் செய்யறோமா? இயேசுக்காக ஊழியம் செய்யறோம், இயேசுவை போல ஊழியம் செய்யறோமா? நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் குணங்கள் இல்லாம நம்ம சிறப்பா ஊழியம் செய்ய முடியாது. திட்டினா திருப்பி திட்டக்கூடாது, அடிச்சா திருப்பி அடிக்கக்கூடாது, நஷ்டம் ஏற்படுத்தினா திருப்பி நஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது, பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அதுல 29வது வசனம் இருக்கு ரோமர் 12. பழிக்கு பழி வாங்கக்கூடாது. 2 கேள்வி நான் நறுக்குன்னு கேட்டாதான் தூக்கம் வரும்னு சொல்லக்கூடாது. அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகணும், நிம்மதி ஆகணும், ஊமையா மாறணும். திட்டுறவன் டயர்ட் ஆயிட்டு போயிடும். அவனை எவ்வளவு திட்டினாலும் அவனுக்கு உரைக்க மாட்டேங்குப்பா, இவனை திட்டுறதை விட சும்மா இருக்கலான்னு போயிடும். சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு கேடுன்னு ஒரு பழமொழி சொன்ன மாதிரி தான். நம்ம சூரியன் மாதிரி பிரகாசமா இருந்துகிட்டே இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். அவன் திட்ட திட்ட
அம்மாவா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும், ஊழியம் செய்ய போற இடத்துல ஜனங்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், நம்மை வெறுப்பார்கள், நம்மை பகைப்பார்கள், நமக்கு தீமை செய்வார்கள், நமக்கு நஷ்டம் ஏற்படுத்துவார்கள், நமக்கு துன்பம் தருவார்கள். என் நிமித்தமாக நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், பொய் குற்றச்சாட்டு சொல்லப்படுவீர்கள் தான் வேதம் சொல்லுது. ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறார்னா, நீ இதை சகிக்கிறியா, இதை தாங்குறியா, பொறுத்துக்கிறியா, இவங்களுக்கு திருப்பி நன்மை செய்யறியா, நேசிக்கிறியா, இவங்களை உன்னால மன்னிக்க முடியுதா, நீ என்னை போல மாறி இருக்கிறியா, ஊழியத்துக்கு தகுதியா இருக்கிறியா, எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறேன்னு பரிசோதிக்கிறேன். இப்ப நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பரிசு, காணிக்கை, ஆராதனை என்னன்னா, உங்களை போல நான் மாறி இருக்கிற ஆண்டவரே, உங்களை போல நான் மன்னிக்கிற ஆண்டவரே, உங்களை போல நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை போல விட்டு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்க என்ன பண்ணா, ஆசீர்வதியுங்கள். அவங்க உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அவங்க உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறாங்க, நீங்க அவங்களுக்கு லாபம் ஏற்படுத்துங்க. அவங்க நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீங்க அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. மத்தேயு 5:44 ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்றது? அவங்கள 2 பாருங்க ஆண்டவரே, இல்ல நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்கள ரட்சிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அவங்கள காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணு. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். இது ரொம்ப கஷ்டம். நான் முதல்ல நினைச்சேன் இது ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன். நம்ம ஏன் சபிக்க போறோம், நம்ம ஏன் மத்தவங்க கேடு நல்லா இருக்க கூடாது நினைக்க போறோம், நம்ம அப்படியே இவ்வளவு வருஷம் இருந்த ஆண்டவர் பிள்ளையா இருந்தால நம்ம அப்படிலாம் நினைக்க மாட்டோம்னு நினைச்சேன். ஆனா ஒரு பெரிய நஷ்டம் வரும்பொழுது, இத்தனை லட்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தினானே அவங்க அப்படின்னு அடுத்து வருது வாயில கடற்கடன்னு, அவெல்லாம் நல்லா இருப்பானா. நான் 2-3 வாட்டி மனைவி முன்னால அவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, என் மனைவி சொன்னாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்க வாயால சொல்லாதீங்க, நீங்க சொல்ல பொறுக்க மாட்டேங்குது மனசு. 25 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு பிறகு பொத்துக்கிட்டு வருது கோபம் இல்ல. 25,000 பிரசங்கம் பண்ணிருப்பேன் நான். அதுக்கப்புறமும் அந்த மனசு பொறுக்க மாட்டேங்குது. இவெல்லாம் நல்லா இருக்க கூடாதுன்னு மனசு நினைக்குது. மனிதனுடைய மனசு பழி வாங்க துடிக்கும், கோபப்படும், சரிக்கு சரி பேசணும், அவமானப்படுத்தினா திருப்பி அவமானப்படுத்தணும், துன்பப்படுத்தினா திருப்பி துன்பப்படுத்தணும், நஷ்டம் ஏற்படுத்தினா திருப்பி நஷ்டம் ஏற்படுத்தணும். என்னை நஷ்டம் அடைய வச்சுல நீ நஷ்டப்படு, நீ வலி அனுபவி, அப்பதான் உனக்கு தெரியும்னு மனசு துடிக்குது. அது அந்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்குள் நிறைவேற வேண்டும், பலிக்க வேண்டும், பூரணமாக வர வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறது ஈஸி, சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிக்கணும், துன்பப்படுத்துறவங்களையும் ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அறிவுரை, போதனை, உபதேசம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அதிகாரப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சோ கனி கொடுக்கிற சீசர்களாக வாழ்வோம். நம் மூலமாக இந்த தேசத்துல, உலகத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு போய் சேரட்டும், ரட்சிப்பு போய் சேரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்குள்ளும் நம் மூலமாகவும் செய்வாராக. ஆமென்.